ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி தொல்லை தான். நம்ம கடையிலேருந்து மருந்து வாங்கி வைப்போம், ஆனாலும் அது திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அடியோட வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அதை வீட்டை விட்டு விரட்டி அமைச்சிடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் ஆமிச்சாலே இந்த எலிலாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அங்கேயும் இங்கேயும் அலைய ஆரம்பிச்சிரும். நம்ம கடையிலேருந்து என்ன தான் மருந்து வாங்கி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கெலாம் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டிப்ஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த டிப் வந்து நீங்கள் நைட் டைமில் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எலி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும் போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு அது வயிற்றில் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதோட உங்கள் வீட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. ஸோ அதுக்கு முன்னால் கிச்சனில் வந்து அதை சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிற இதை வந்து அது சாப்பிடும். இப்போ இந்த சப்பாத்தி மாவை நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஆஃப் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம இப்போ ஆஃபாக எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் வைக்க போகிறீங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உருண்டைங்களை வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டாக பிரித்ததுலேருந்து ஒரு 3 உருண்டைங்க வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த உருண்டையில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி. இது வந்து எலிகளுக்கு மட்டும் இல்லாமல் கற்பாம்பூச்சி பல்லி தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இந்த டிப்பை நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். பெருச்சாலிலேருந்து எந்த எலியாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது. இப்போ இது கூட வந்து பழைய மாத்திரை, எக்ஸ்பிரியான மாத்திரை இருந்துச்சுன்னா அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகுத்தூள் இதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவோட நம்ம சேர்த்துருக்க மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அந்த எக்ஸ்பிரியான டேப்லெட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த மாவில் வந்து ஒன்றா வந்து சேரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக 3 பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதில் வந்து சப்பாத்தி மாவு, கடலை மாவு, மைதா மாவு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் எதாக இருந்தாலும் எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து சேர்த்துருக்கோம். இதில் நம்ம நெய் சேர்க்குறனால அந்த நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் நெய், அதை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி சாப்பிட வைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நெய் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நைட் டைமில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பாருங்கள். அது இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸு, கிட்ஸோட சேஃப்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம நைட் டைமில் வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது வயிற்றில் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதோடு உங்கள் வீட்டு பக்கமே வராது. இதை வந்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டு வைங்க. மெயினாக வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்ஸில் போட்டு வைங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.